நம்ம எப்படி வந்து நிலக்கரி அல்லது பெட்ரோலியத்தை எரித்து மின்சாரத்தை உற்பத்தி செய்யறோமோ அதே மாதிரி பெரும்பாலும் நம்ம பயன்படுத்தக்கூடிய குப்பைகள்ல அதிக அளவுல நெகிழி இருக்கிறத பார்த்தோம். நெகிழி வந்து ஒரு பெட்ரோலிய துணை பொருள் தான், பெட்ரோலியத்துல இருந்து கிடைக்கக்கூடிய பொருள் தான். அப்போ ஒரு பெட்ரோலிய துணை பொருளை எரிக்கும் போது அதுல இருந்துமே ஏராளமான வெப்பம் வரும். அந்த வெப்பத்தை வச்சு பயன்படுத்தி பாய்லர்ல இருக்கக்கூடிய தண்ணீரை சூடாக்கி நீராவியாக்கி மின்சாரத்தை பெறக்கூடிய திட்டம் தான் இது. இன்னைக்கு தமிழகத்தின் மின் தேவை அப்படிங்கிறது ஏறக்குறைய ஒரு நாளைக்கு 16,000 இருந்து 18,000 19,000 மெகாவாட் மின் உற்பத்தி தமிழ்நாட்டுக்கு தேவை இருக்கு ஒவ்வொரு நாளும். இதுல இந்த பர்டிகுலர் பிளான்ட் உற்பத்தி செய்ய போவதாக சொல்லக்கூடிய மின்சாரம் அப்படிங்கிறது வெறும் 10-20 மெகாவாட். இந்தியாவில் குறிப்பாக முதல் முறையாக டெல்லியில பல ஆண்டுகளுக்கு முன்பே இந்த மாதிரியான எரிவுலைகள் செயல்பட்டு வருகின்றன அப்படின்னு சொல்லலாம். இன்னைக்கு டெல்லியோட ஒட்டுமொத்த குப்பையில ஏறக்குறைய 7,000 மெட்ரிக் டன் குப்பைகள் இப்படிதான் எரித்து அழிக்கப்படுகின்றது. அதே நேரத்துல டெல்லி உலகின் மிக அதிக காற்று மாசுபட்ட நகரங்களில் ஒன்றாக இருக்கிறது அப்படிங்கிறதையும் நம்ம இதோட சேர்த்து பார்க்க வேண்டியிருக்கு. 10 லட்சம் மக்களை ஒரு பாய்சனிங் பண்றது வந்து ஒன்றிய அரசு அல்லது டெல்லி அரசு வந்து பாய்சன் பண்ணுது, நச்சூட்டுகிறது அப்படிங்கிற அளவுக்கு அந்த கட்டுரை வந்து மிகப்பெரிய அளவுல அது முக்கியத்துவம் பெற்ற ஒரு இந்திய அளவுல ஒரு அதிர்வலைகளை ஏற்படுத்திய கட்டுரையும் கூட. ஏற்கனவே ஒரு எரிவுலை ஒரு 3 எரிவுலைகள் சென்னையில இருக்குது, அது பெரும்பாலான மக்களுக்கு தெரியறது இல்ல. மணலில ஒரு எரிவுலை இருக்குது, கொடுங்கையூர்ல ஒரு சிறிய அளவிலான 10 மெட்ரிக் டன் குப்பைகளை எரிக்கக்கூடிய எரிவுலை ஏற்கனவே இயங்கிட்டு இருக்கு. இவங்க சொல்ல போறது 2100 மெட்ரிக் டன் குப்பைகளை எரிக்கிறது. இது வந்து ஒரு மிக மோசமான எரிவுலை. இங்க பக்கத்துல இருக்கக்கூடிய கோழி போடக்கூடிய முட்டைக்குள்ள கூட நச்சு இருக்குது, அதை கூட நாங்க கன்சியூம் பண்றது இல்ல. அந்த அளவுக்கு மிக மோசமான சூழல் பாதிப்புகளும் உடல்நல பாதிப்புகளும் இருக்குது. குப்பைகள் எங்க அதிகமாக உற்பத்தி ஆகும் அப்படின்னா, யார் பொருளாதாரத்துல அவன் தான் நேரத்துக்கு ஒரு ஸ்விக்கில ஆர்டர் பண்ணுவான், சொமேட்டோல ஆர்டர் பண்ணுவான், கண்டதையும் சாப்பிடுவாங்க, டாய்ஸ் இருக்கும், எக்கச்சக்க எலக்ட்ரானிக் பொருட்கள் வச்சிருப்பாங்க. வீடுகள்ல எக்கச்சக்க குப்பைகள் வந்து பொருளாதாரத்தில் மேம்பட்டவர்கள் தான் அதிகமாக உற்பத்தி செய்வார்கள். ஆனா அந்த தமிழக அரசு கொண்டு வர போற 2100 மெட்ரிக் டன் குப்பை எரிவுலை சொல்லக்கூடிய அந்த டாக்குமெண்ட் என்ன சொல்லுது அப்படின்னா, ஒட்டுமொத்த சென்னையினுடைய நெகிழி கழிவுகளையும் நாங்க வட சென்னையில கொண்டு போய் தான் எரிப்போம் அப்படிங்கிறத சொல்லுது. இப்ப சமூக நீதி பேசக்கூடிய அரசு எப்படி இதை செய்ய முடியும் அப்படிங்கிறது எங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அதாவது தென் சென்னைக்கு சூழல் பூங்கா, வட சென்னைக்கு குப்பை எரிவுலை அப்படிங்கிறது இங்க ஒரு மிகப்பெரிய முரணாக சமூக நீதி பேசக்கூடிய அரசு அப்படிங்கிற ஒரு பார்வையில பார்க்கும்போது இது நமக்கு ரொம்ப அதிர்ச்சி தரக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறத பார்க்கணும். கழிவுகளை எரித்து அழிக்கவே முடியாது. நச்சு கழிவுகளை எரிச்சு நச்சு சாம்பலாக மாற்ற முடியும். அந்த சாம்பலை நம்ம பாதுகாக்கிறதுக்கான ஏற்கனவே இங்க அனல் மின் நிலையங்கள்ல இருந்து வர சாம்பலை நம்ம என்ன பண்றது அப்படிங்கிறது தெரியல, அங்கங்கே கொட்டி வச்சிருக்கிறாங்க. அது நிலத்தடி நீரையும் சூழலையும் பாதிச்சுட்டு இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல அவற்றை உற்பத்தியிலே கட்டுப்படுத்துதல், மக்கக்கூடிய கழிவுகளை மட்க செய்தல், மறுசுழற்சி செய்யக்கூடிய கழிவுகளை முழுமையாக வகை பிரித்து மறுசுழற்சி செய்தல், இதற்கான உட்கட்டமைப்புகளை உருவாக்குதல். அதாவது இருக்கிற உட்கட்டமைப்புகளை இவங்க மூடிட்டு இருக்காங்க. நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட். கான்டாக்ட் 7667008999. அன்னை பர்னிச்சர்ஸ், அன்னை திருமண சீர்வரிசை பொருட்கள், டிவி, ஃபிரிட்ஜ், வாஷிங் மெஷின் உள்ளிட்ட 200க்கும் மேற்பட்ட பொருட்கள் அடங்கிய திருமண சீர்வரிசை ரூபாய் 99,000 மட்டுமே. தமிழகம் முழுவதும் இலவச டோர் டெலிவரி. தொடர்புக்கு 7550014440 9345044044. ஃபோர்த் ஸ்டேட் தமிழ் நேயர்களுக்கு அருள்மொழிவர்மனின் அன்பார்ந்த வணக்கங்கள். இது உங்கள் ஃபோர்த் ஸ்டேட் தமிழ் வழங்கும் பெறுதலும் பெறுதுகள் நிகழ்ச்சி. இன்றைக்கு நம்மோடு இணையத்தின் வாயிலாக நமது நிகழ்ச்சிக்கு இணைந்திருக்கிறார் பூவுலை நண்பர்கள் அமைப்பிலிருந்து மரியாதைக்குரிய தோழர் திரு ஜியோ டாமின் அவர்கள். வணக்கம் தோழர். வணக்கம். அண்மையில ஒரு மிக முக்கியமான ஒரு செய்தி டைம்ஸ் ஆஃப் இந்தியா போன்ற மிக முக்கியமான ஊடகங்கள்ல பதிவும் ஆகியுள்ளது. திங்கட்கிழமை அன்று, ஞாயிற்றுக்கிழமை அன்றைக்கு கொடுங்கையூர் பகுதியில ஒரு மனித சங்கிலி போராட்டம் நடைபெற்றிருக்கிறது. கொடுங்கையூர் பகுதியில ஏற்கனவே இருக்கக்கூடிய குப்பை கிடங்கு, அங்க பாத்தீங்கன்னா பல 100 கோடிகளை செலவிட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அந்த குப்பை கூடங்களில் ஒட்டுமொத்தமாக எரித்து எரிவுலை உருவாக்கக்கூடிய ஒரு திட்டத்தை தமிழக அரசு திட்டமிட்டிருப்பதாகவும், அந்த திட்டத்தை எதிர்த்து அங்க இருக்கக்கூடிய பகுதிவாசிகள் மக்கள் பெருந்திரளாக ஆர்ப்பாட்டம் நடந்திருப்பதாக செய்திகள் வெளியானது. நீங்களும் அந்த விஷயத்தை ஆதரிச்சிருக்கிறீங்க அமைப்பு ரீதியா அப்படிங்கிறத பார்க்க முடிகிறது. முதலில் இந்த கொடுங்கையூர்ல என்ன திட்டத்தை கொண்டு வர அரசு முயற்சி பண்றாங்க, எதற்காக எதிர்க்கிறாங்க, ஏன் எதிர்க்கப்பட வேண்டும் அப்படிங்கிற விவகாரங்களை நீங்க தெளிவா சொன்னீங்கன்னா மக்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும். என்ன திட்டம் தொடர் வரப்போகுது? முதல்ல ஆக்சுவலா நீங்க குறிப்பிட்டது மாதிரி அது அங்க கொடுங்கையூர்ல கொட்டப்பட்டிருக்கக்கூடிய கழிவுகளை எரிக்கக்கூடிய திட்டம் கிடையாது.
இன்னைக்கு அன்றாடம் நம்ம சென்னை மாநகரத்துல கிடைக்கக்கூடிய கழிவுகளை எரித்து தினமும் அன்றாடம் வகை பிரிக்காமல் படக்கூடிய கழிவுகளை எரித்து அழிக்கக்கூடிய திட்டம் தான் அது. அடிப்படையில இதை வந்து வேஸ்ட் டு எனர்ஜி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது கழிவுகளை எரித்து மின்சாரத்தை உற்பத்தி செய்தல். நம்ம எப்படி வந்து நிலக்கரி அல்லது பெட்ரோலியத்தை எரித்து மின்சாரத்தை உற்பத்தி செய்யறோமோ அதே மாதிரி பெரும்பாலும் நம்ம பயன்படுத்தக்கூடிய குப்பைகள்ல அதிக அளவுல நெகிழி இருக்கிறத பார்த்தோம். நெகிழி வந்து ஒரு பெட்ரோலிய துணை பொருள் தான், பெட்ரோலியத்துல இருந்து கிடைக்கக்கூடிய பொருள் தான். அப்போ ஒரு பெட்ரோலிய துணை பொருளை எரிக்கும் போது அதுல இருந்துமே ஏராளமான வெப்பம் வரும். அந்த வெப்பத்தை வச்சு பயன்படுத்தி பாய்லர்ல இருக்கக்கூடிய தண்ணீரை சூடாக்கி நீராவியாக்கி மின்சாரத்தை பெறக்கூடிய திட்டம் தான் இது. மேம்போக்காக பார்க்கும்போது இது வந்து ஒரு ஓகே, கழிவு எல்லாம் வேஸ்டா போகுது, அதுல இருந்து மின்சாரத்தை உற்பத்தி செய்யறாங்க அப்படின்னு சொல்றது மாதிரி ஒரு பசுமையான திட்டம் போல மேம்போக்காக தோன்றினாலும் அடிப்படையிலே இது வந்து மிக அபாயகரமான பல்வேறு சிக்கல்களை, சமூக பொருளாதார சுற்றுச்சூழல் சிக்கல்களை உள்ளடக்கியது. அந்த அடிப்படையில தான் இந்த மக்களுடைய எதிர்ப்பு அப்படிங்கிறதையும் நம்ம இங்க பார்க்க வேண்டியது இருக்குது. இல்ல, பல ஆண்டுகளா கொடுங்கையூர் பகுதியில தான் குப்பைகளை போட்டுக்கிட்டு இருக்காங்க. பல ஆண்டுகளா குப்பை கிடங்கால இருந்துகிட்டு இருக்கு. இப்போ தொடர்ச்சியா மக்கள் கோரிக்கை என்ன, இவ்வளவு குப்பைகள் இங்க சேர்ந்துகிட்டே இருக்கணும் போது அரசு என்ன நினைக்கிறாங்கன்னா, அப்போ மாற்று வழி என்னன்னு பாக்குறாங்க. அப்போ அதுல இருந்து மின்சாரம் தயாரிப்பதுங்கிறது ஒரு மாற்று வழி. இதை போலவே அண்டை மாநிலங்கள்லயும் அண்டை பல நகரங்கள்லயும் கூட இந்த விஷயம் வந்து அமல்ல தான் இருந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறத உதாரணங்கள் காட்டுறாங்க. அதுல என்ன பிரச்சனை இருக்க போகுது அப்படின்னு கேட்கறாங்க. அதற்கு என்ன பதில் இருக்கு? எது போன்ற சிக்கல்களை எதிர்கொள்ள இருந்து நீங்க அச்சப்படுறீங்க? முதல்ல இது வந்து மின்சாரத்தை உற்பத்தி செய்வதற்கான திட்டமா அப்படின்னா நிச்சயமாக இல்லை. இன்னைக்கு தமிழகத்தின் மின் தேவை அப்படிங்கிறது ஏறக்குறைய ஒரு நாளைக்கு 16,000ல இருந்து 18,000 19,000 மெகாவாட் மின் உற்பத்தி தமிழ்நாட்டுக்கு தேவை இருக்குது ஒவ்வொரு நாளும். இதுல இந்த பர்டிகுலர் பிளான்ட் உற்பத்தி செய்ய போவதாக சொல்லக்கூடிய மின்சாரம் அப்படிங்கிறது வெறும் 10-20 மெகாவாட். இது வந்து நம்முடைய மின் தேவையில ஒரு சிறு துரும்பு கூட கிடையாது அப்படின்னு சொல்லிடலாம். அதாவது இந்த ஒரு மிக மோசமான ஒரு குப்பை மேலாண்மையை மறைப்பதற்காக, திசை திருப்புவதற்காக பயன்படுத்தக்கூடிய வார்த்தை தான் குப்பையிலிருந்து மின்சாரம் அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த உண்மையிலே மின்சாரம் உற்பத்தி செய்வதுதான் நமக்கு நோக்கம் அப்படின்னா இதைவிட பாதுகாப்பாக எளிமையாக மின்சாரம் உற்பத்தி செய்வதற்கு சோலார், காற்றாலை போன்ற பல்வேறு நல்ல திட்டங்கள் இருக்கின்றன. இதுல வந்து குப்பையை எரிச்சுதான் மின்சாரம் நமக்கு தயாரிக்கணும் அப்படிங்கிற அவசியம் எல்லாம் கிடையாது. ஒப்பீட்டளவுல நிலக்கரியையோ அல்லது சோலாரையோ அல்லது வேறு எந்த புதுப்பிக்கத்தக்க ஆற்றலையும் விட மிக அதிக பொருளாதார தாக்கமும் கூட உடையது. அதாவது குறைஞ்சபட்சம் இது சீப்பா இருக்குது, நாங்க பண்றோம் அப்படின்னு கூட அவங்க சொல்ல முடியாது. இது உண்மையிலே செலவு அதிகம் பிடிக்கக்கூடிய ஒரு திட்டமும் கூட. அப்படின்னா இது ஒரு மின்சாரம் தயாரிக்கக்கூடிய திட்டம் கிடையாது. அண்டை மாநிலங்கள்ல செயல்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்றது நிச்சயமாக ஏற்கக்கூடியது அப்படின்னா உண்மைதான். அண்டை மாநிலங்கள்னா ஒரு சில மாநிலங்கள்ல உற்பத்தி செய்யறாங்க. இந்தியாவில குறிப்பாக முதல் முறையாக டெல்லியில பல ஆண்டுகளுக்கு முன்பே இந்த மாதிரியான எரிவுலைகள் செயல்பட்டு வருகின்றன அப்படின்னு சொல்லலாம். இன்னைக்கு டெல்லியோட ஒட்டுமொத்த குப்பையில ஏறக்குறைய 7,000 மெட்ரிக் டன் குப்பைகள் இப்படிதான் எரித்து அழிக்கப்படுகின்றது. அதே நேரத்துல டெல்லி உலகின் மிக அதிக காற்று மாசுபட்ட நகரங்களில் ஒன்றாக இருக்கிறது அப்படிங்கிறதையும் நம்ம இதோட சேர்த்து பார்க்க வேண்டியிருக்கு. நம்ம இங்க வைக்கக்கூடிய மிக முக்கிய குற்றச்சாட்டே வந்து இது வந்து காற்றை மிக அதிகமாக மாசுபடுத்தும் அப்படிங்கிறது தான். காற்று மாசுபாட்டுல டெல்லி எந்த இடத்துல இருக்குது அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். அது மட்டும் இல்லாம சமீபத்துல ஒரு 5-6 மாதங்களுக்கு முன்பாக நியூயார்க் டைம்ஸ் வந்து மிக முக்கியமான ஒரு ஆய்வறிக்கை, ஒரு புலனாய்வு கட்டுரைய டெல்லி எரிவுலை பற்றி வெளியிட்டது. அந்த ஆய்வறிக்கையில வந்து எந்த அளவுக்கு மிக மோசமாக சுற்றுவட்டார பகுதிகளில் கருச்சிதைவு, புற்றுநோய், தோல் நோய்கள் உள்ளிட்டவை இந்த எரிவுலையிலான அதிகரிச்சிருக்கின்றன அப்படிங்கிறத ஆய்வுபூர்வமாக நிறைய சாம்பிள்ஸ் எடுத்து லேப்ல கொடுத்து டெஸ்ட் பண்ணி அந்த டாக்ஸிசிட்டி எவ்வளவு அதிகமாக இருக்குது அப்படிங்கறதெல்லாம் ஒரு நீண்ட புலனாய்வு கட்டுரையாகவே வெளியிட்டிருந்தாங்க. ஏறக்குறைய அந்த கட்டுரையுடைய டைட்டிலே என்ன சொல்லுச்சு அப்படின்னா 10 லட்சம் மக்களை ஒரு பாய்சனிங் பண்றது வந்து ஒன்றிய அரசு அல்லது டெல்லி அரசு வந்து பாய்சன் பண்ணுது, நச்சூட்டுகிறது அப்படிங்கிற அளவுக்கு அந்த கட்டுரை வந்து மிகப்பெரிய அளவுல அது முக்கியத்துவம் பெற்ற ஒரு இந்திய அளவுல ஒரு அதிர்வலைகளை ஏற்படுத்திய கட்டுரையும் கூட. அதே போன்றுதான் நம்ம ஹைதராபாத்லயும் இங்க நம்ம மாநகராட்சி போயிட்டு வந்தாங்க. ஒரு சிறப்பாக செயல்படக்கூடிய எரிவுலையை நாங்க பார்க்க போறோம் அப்படிங்கிற மாதிரி இவங்க போய் சேர்ந்த அதே நேரத்துல அங்க ஹைதராபாத்ல இருக்கக்கூடிய சுற்றுச்சூழல் அமைப்புகளும் கம்யூனிட்டியும் அங்கே இருக்கக்கூடிய எரிவுலை எந்த அளவுக்கு மோசமான சுற்றுச்சூழல் பாதிப்புகளையும் உடல்நல பாதிப்புகளையும் ஏற்படுத்தி இருக்கிறது அப்படிங்கிறதையும் மிக நீண்ட அறிக்கையாக மாநகராட்சிக்கும் கொடுத்திருந்தாங்க. அது பத்திரிகைகள்லையும் செய்தியாக வெளியாயிருந்தது.
அப்ப உலக அளவுலயே ஆங்காங்கே இருக்கிறதாக இருந்தாலுமே கூட அது வந்து நம்ம இங்க அதை பயன்படுத்துறோம் அல்லது இந்த திட்டத்தை எடுக்க போறோம் அப்படிங்கிறதுக்கான ஒரு நியாயமாக மாறிவிடாது. குறிப்பாக தவறுகளிலிருந்து பாடம் கற்றுக்கொள்ளுதல் அப்படிங்கிறது ஒரு மிக முக்கியமான விஷயமாக நம்ம சொல்றோம். அதுலயும் அடுத்தவங்களுடைய தப்புகள்ல இருந்து பாடம் கற்றுக்கிறது அப்படிங்கிறது இன்னும் சிறப்பு. ஆனா இது வெறுமனே அடுத்தவர்களுடைய தவறுகளிலிருந்து மட்டும் கற்றுக்கொள்வதில்லை. இங்கேயே கூட ஏற்கனவே ஒரு எரிவுலை ஒரு 3 எரிவுலைகள் சென்னையிலே இருக்குது. அது பெரும்பாலான மக்களுக்கு தெரியறது இல்ல. மணலில ஒரு எரிவுலை இருக்குது. கொடுங்கையூர்ல ஒரு சிறிய அளவிலான 10 மெட்ரிக் டன் குப்பைகளை எரிக்கக்கூடிய எரிவுலை ஏற்கனவே இயங்கிட்டு இருக்குது. இவங்க சொல்ல போறது 2100 மெட்ரிக் டன் குப்பைகளை எரிக்கிறது. 5 டன் 10 டன்களை கையாளக்கூடிய குப்பை எரிவுலைகள் 3-4 எரிவுலைகள் ஏற்கனவே இருக்குது. இதுல பூவுலகின் நண்பர்கள் உள்ளிட்ட ஒரு 4-5 சுற்றுச்சூழல் அமைப்புகள் 1-2 மாதங்களுக்கு முன்னாடி மணலில செயல்பட்டு வந்த குப்பை எரிவுலையில வெளியே கொட்டப்பட்ட சாம்பல் மணலை எடுத்து ஆய்வு செய்யும் போது அதுல இருந்த கன உலோக நச்சுக்கள் வந்து WHO ஸ்டாண்டர்ட்ஸை கம்பேர் பண்ணும்போது 25 மடங்கு அதிகமாக ஒரு டாக்ஸிசிட்டி இருக்கிறத நம்ம அங்க கண்டறிந்தோம். அதுலயும் குரோமியம் போன்ற புற்றுநோய், கருச்சிதைவு, தோல் நோய்கள், இந்த மாதிரியான தீவிரமான உடல்நல பாதிப்புகளை உருவாக்கக்கூடிய நச்சு பொருட்கள் வந்து அதுல மிக அதிகமாக இருப்பது கண்டறியப்பட்டது. அதே சூழல்ல இதை வந்து என்ஜிடி சோமோட்டோவா எடுத்து அந்த பிளான்டையுமே இமீடியட்டா ஷட் டவுன் பண்ண சொல்லிட்டாங்க. இத்தனைக்கும் அது விதிமீறல்ல மாநகராட்சி பல ஆண்டுகளாக அனுமதியே பெறாம இயக்கி வந்த குப்பை எரிவுலை அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. ஒட்டுமொத்தத்துல உலகத்துல எந்த மூலையிலுமே குப்பை எரிவுலைகள் பாதுகாப்பானவே இல்லை. இவங்க டெல்லியில போனாலும் சரி, ஹைதராபாத் போனாலும் சரி, அல்லது அடுத்தது ஹைதராபாத்ல தான் ப்ராப்ளம், நாங்க பாரிஸ் போறோம், யூரோப்ல எல்லாம் பயங்கரமான ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பாரிஸ் போனாங்க. அங்கேயும் இதே மாதிரி இவங்க என்னைக்கு பாரிஸ் போனாங்களோ அங்க இருக்கக்கூடிய குடிமை சமூக அமைப்புகளும் சூழல் அமைப்புகளும் அன்னைக்கே வந்து ஒரு விரிவான அறிக்கையை இங்க இருக்கக்கூடிய எல்லா துறைகளுக்கும் அனுப்புனாங்க. இது வந்து ஒரு மிக மோசமான எரிவுலை, இங்க பக்கத்துல இருக்கக்கூடிய கோழி போடக்கூடிய முட்டைக்குள்ள கூட நச்சு இருக்குது, அதை கூட நாங்க கன்சியூம் பண்றது இல்ல, அந்த அளவுக்கு மிக மோசமான சூழல் பாதிப்புகளும் உடல்நல பாதிப்புகளும் இருக்குது, இதை இங்க எடுத்துட்டு வராதீங்க அப்படின்னு முதலமைச்சர், கமிஷனர் உள்ளிட்ட இங்க இருக்கக்கூடிய அதிகாரிகளுக்கு கோரிக்கை மனுவாக அவர்கள் அளித்திருந்தார்கள். அப்போ உலக அளவுல எங்கே இது இருந்தாலும் கூட அதை சென்னையில நிறுவுவதற்கான ஒரு நியாயமாக நம்ம ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படிங்கிறது தான் உண்மை. இல்ல, இப்போ நீங்க வந்து எரிவுலை அமைக்கிறதுனால இவ்வளவு பிரச்சனைகள் இருக்குது, நிறைய பேர் தடுத்திருக்கிறாங்கன்னு சொல்றீங்க. எரிவுலை அமைப்பதை தாண்டி என்ன மாற்று வழிகள் இருக்கு? அப்ப அரசாங்கம் வந்து மாற்று வழிகளை முயற்சி பண்ணாமலேயே எரிவுலைக்கு வர போறாங்க. மாற்று வழிகளை நம்மளால திறம்பட செயல்பட முடியல, அல்லது மாற்று வழிகளால இவ்வளவு குப்பைகளை கையாள முடியல அப்படிங்கிற காரணத்தினாலதான் நாங்க எரிவுலை நோக்கி நகர்றோம், நிர்பந்திக்கப்படுறோம் அப்படிங்கிறாங்க ஆட்சியாளர்கள். அப்போ ஆட்சியாளர்களுடைய பிழை என்னன்னு நீங்க கருதுறீங்க ஒரு சூழலியல் ஆர்வலரா? இதுல ஒரு 2-3 பகுதியாக நான் இதை பிரிச்சுக்கிறேன் இந்த கேள்வியை. முதல் கேள்வி வந்து இது ஒரு தீர்வு அப்படின்னே வச்சுட்டாலும் யாருடைய குப்பையை யாருடைய இடத்தில் கொண்டு போய் எரிக்கிறீங்க அப்படிங்கிறது என்னுடைய முதல் கேள்வி. அதாவது ஒட்டுமொத்த சென்னையும் வட சென்னை, தென் சென்னை அப்படின்னு பிரிச்சுட்டோம் அப்படின்னா மிக அதிக படித்தவர்களும் பொருளாதாரத்தில் மேம்பட்டவர்களும் வசிக்கக்கூடிய பெரும்பாலான மக்கள் இருக்கக்கூடிய ஐடி காரிடார் மாதிரியான விஷயங்கள் இருக்கக்கூடியது தென் சென்னை. உழைக்கும் மக்கள் அதிகமாக வாழக்கூடியது வட சென்னை. குப்பைகள் எங்க அதிகமாக உற்பத்தி ஆகும் அப்படின்னா யார் பொருளாதாரத்துல அவன் தான் நேரத்துக்கு ஒரு ஸ்விக்கியில ஆர்டர் பண்ணுவான், சொமேட்டோல ஆர்டர் பண்ணுவான், கண்டதையும் சாப்பிடுவாங்க, டாய்ஸ் இருக்கும், எக்கச்சக்க எலக்ட்ரானிக் பொருட்கள் வச்சிருப்பாங்க, வீடுகள்ல எக்கச்சக்க குப்பைகள் வந்து பொருளாதாரத்தில் மேம்பட்டவர்கள் தான் அதிகமாக உற்பத்தி செய்வார்கள். ஆனா இந்த தமிழக அரசு கொண்டு வர போற 2100 மெட்ரிக் டன் குப்பை எரிவுலை சொல்லக்கூடிய அந்த டாக்குமெண்ட் என்ன சொல்லுது அப்படின்னா ஒட்டுமொத்த சென்னையினுடைய நெகிழி கழிவுகளையும் நாங்க வட சென்னையில கொண்டு போய் தான் எரிப்போம் அப்படிங்கிறத சொல்லுது. இப்ப சமூக நீதி பேசக்கூடிய அரசு எப்படி இதை செய்ய முடியும் அப்படிங்கிறது எங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்குது. அதாவது ஏற்கனவே இங்க 30-40 ரெட் கேட்டகரி இண்டஸ்ட்ரீஸ் நார்த் சென்னையில மட்டுமே இருக்கக்கூடிய சூழல்ல ஏற்கனவே பெட்ரோகெமிக்கல் இண்டஸ்ட்ரீஸ் உள்ளிட்ட அனல் மின் நிலையங்கள் உள்ளிட்ட மிக மோசமான காற்று மாசுபாட்டை உருவாக்கக்கூடிய சூழல் நிறுவனங்களும் பெருநிறுவனங்கள் இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல தென் சென்னையினுடைய குப்பையை வட சென்னையில் எரிப்பது அப்படிங்கிறது வந்து எப்படி நியாயமாகும்? அது ஒருவேளை டெக்னிக்கலா அது ஒரு கரெக்ட், இதை தவிர வேற வழி இல்லை அப்படின்னு சொன்னாலும் எப்படி ஒருத்தருடைய குப்பையை இன்னொருத்தர் வீட்டுல போய் எரிக்க முடியும் அப்படிங்கறது முதல் கேள்வியாக முன்வைக்கிறேன். குறுக்கிட்டுக்கு மன்னிக்கணும், அங்கதான் கொடுங்கையூர்ல தான் வந்து குப்பை கிடங்கே இருக்கு, குப்பை கிடங்கு இருக்கிறதுக்கு பகுதியில பக்கத்துலதான் நாங்க போய் பண்ண முடியும் அப்படிங்கிறாங்க ஆட்சியாளர்களும் அதை ஆதரிப்பவர்களும். வேற எங்க பண்ண முடியும்? அங்கதானே கிடங்கு இருக்கு, அங்கதான் பண்ண முடியுங்கிறாங்க. இல்ல, இங்க ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் இருக்குது. அதாவது மொத்தத்துல
சென்னைக்கு 2 பெரிய குப்பை கிடங்குகள் இருக்கு. ஒண்ணு பெருங்குடி குப்பை கிடங்கு, இன்னொன்னு கொடுங்கையூர் குப்பை கிடங்கு. பெருங்குடி குப்பை கிடங்கு தென் சென்னையில இருக்குது, கொடுங்கையூர் குப்பை கிடங்கு வட சென்னையில இருக்குது. இந்த குப்பை கிடங்கு கிளியர் பண்றதுக்காக அரசாங்கம் ஒரு திட்டத்தை கொண்டு வருது. அந்த திட்டத்துடைய பெயர் வந்து பயோமைனிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த திட்டத்தை முதல்ல எங்க கொண்டு வர்றாங்க அப்படின்னா தென் சென்னைக்கு கொண்டு வர்றாங்க. அதாவது குப்பை கிடங்கு கிளியர் பண்ணணும் அப்படின்னு வரும்போது அந்த முதல் முடிவு எங்க எடுக்கப்படுதுன்னா தென் சென்னைக்கு எடுக்கப்படுது, வட சென்னைக்கு இல்ல. ரெண்டாவதாக கிளியர் பண்ணக்கூடிய இடத்துல நீங்க என்ன செய்ய போறீங்க அப்படிங்கிற கேள்விக்கு மாநகராட்சி என்ன சொல்லுது அப்படின்னா தென் சென்னைக்கு நாங்க சூழல் பூங்கா கொண்டு வர போறோம், அந்த இடத்த கிளியர் பண்ணிட்டு அதுல சூழல் பூங்கா கொண்டு வர போறோம் அப்படின்னு சொல்றாங்க. சரி, தென் சென்னை அது மக்கள் எதிர்ப்பினால அந்த திட்டம் கைவிடப்பட்டது அப்படிங்கிறது ரெண்டாவது விஷயம். ஆனா பயோமைனிங் அப்படிங்கிற திட்டம் ஏற்கனவே தொடங்கப்பட்டு தென் சென்னை குப்பை கிடங்கினுடைய பெரும்பாலான கழிவுகளை வந்து கிளியர் பண்ணிட்டாங்க. ஒரு சின்ன அளவுல தான் அங்க எஞ்சி இருக்குது. இவ்வளவு ஒரு 2-3 ஆண்டுகளுக்கு பிறகு இவ்வளவு டிலே ஆனது பிறகுதான் வட சென்னையில பயோமைனிங் அப்படிங்கிற ஒரு ப்ரப்போசலே வருது, அந்த குப்பையை கிளியர் பண்றது அப்படிங்கிறது. சரி, நீங்க கிளியர் பண்ணிடுறீங்க, அப்ப வட சென்னையில கிளியர் பண்ணக்கூடிய குப்பை கிடங்கு இருக்கக்கூடிய இடத்துல என்ன பண்ண போறீங்க அப்படின்னா உங்களுக்கு குப்பை எரிவுலையை தர்றோம் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது தென் சென்னைக்கு சூழல் பூங்கா, வட சென்னைக்கு குப்பை எரிவுலை அப்படிங்கிறது இங்க ஒரு மிகப்பெரிய முரணாக சமூக நீதி பேசக்கூடிய அரசு அப்படிங்கிற ஒரு பார்வையில பார்க்கும்போது இது நமக்கு ரொம்ப அதிர்ச்சி தரக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறத பார்க்கும். அடுத்ததா வந்து நீங்க சொல்லக்கூடிய தீர்வு அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு வரேன். குப்பைகளுக்கு தீர்வு அப்படின்னு பார்த்தா அடிப்படையில நம்ம ஒரு 10-20 வருஷத்துக்கு முன்னாடி இன்னைக்கும் கூட பல்வேறு கிராமங்கள்ல போனோம் அப்படின்னா வீட்டுக்கு பின்புறத்துல கொல்லைப்பகுதியில ஒரு திறந்த வெளியில ஒரு பள்ளத்துல வீட்டுல இருக்கக்கூடிய காய்கறி கழிவுகளா இருக்கட்டும், பழம் சாப்பிடக்கூடிய எச்சங்கள் இதெல்லாம் போட்டு வைப்பாங்க. அது மட்கக்கூடியதை உரமாக்கி வயல்களுக்கு போடுவாங்க அல்லது தோட்டத்துக்கு பயன்படுத்துவாங்க. இது ரொம்ப சாதாரண வழக்கம். அப்போ உலகம் முழுவதுமே மட்கக்கூடிய கழிவுகளை மட்க செய்து அதனை உரமாக மாற்றுதல் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப பாதுகாப்பான நீண்ட கால பாரம்பரியம் கொண்ட ஒரு தீர்வு அப்படின்னு சொல்லலாம். இதை ஒரு மாடர்ன் நேம்ல சொல்லணும் அப்படின்னா இங்கிலீஷ்ல சொல்லணும்னா மைக்ரோ கம்போஸ்டிங் யார்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அதை கம்போஸ்டிங் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு சென்னையில பெறப்படக்கூடிய கழிவுகள்ல ஏறக்குறைய 60 விழுக்காடு வந்து இந்த மட்கக்கூடிய கழிவுகள் தான். இந்த மட்கக்கூடிய கழிவுகளை முழுக்க மட்க செய்து உரமாக மாற்றிட்டோம் அப்படின்னாலே இங்க இருக்கக்கூடிய குப்பை பிரச்சனையில 60 விழுக்காடை நம்ம சால்வ் பண்ணது மாதிரி ஆயிடும். அப்ப இதுக்கான மைக்ரோ கம்போஸ்டிங் யார்ட்ஸ் இங்க இருக்குதா அப்படின்னு பார்த்தா ஏறக்குறைய ஒரு 180 மைக்ரோ கம்போஸ்டிங் யார்ட்ஸ் இங்க செயல்பாட்டுல இருந்தது அப்படின்னு சொல்லலாம். அதுவே போதுமானதாக இல்லை அப்படிங்கிற ஒரு சூழல்ல சமீபத்துல மாநகராட்சி என்ன சொல்லி இருக்குது அப்படின்னா ஒரு சில நிர்வாக சிக்கல்களையும் வேற சில காரணங்களையும் முன்வைத்து இந்த மைக்ரோ கம்போஸ்டிங் யார்ட்ஸ் எல்லாம் நாங்க க்ளோஸ் பண்றோம் அப்படின்னு ஏறக்குறைய ஒரு 160 மைக்ரோ கம்போஸ்டிங் யார்ட்ஸ் இந்த குப்பைகளை மட்க செய்வதற்கான மைக்ரோ கம்போஸ்டிங் யார்ட்ஸை ஷட் டவுன் பண்ணி இருக்கிறாங்க. இன்னொரு பக்கத்துல என்ன பண்றாங்க அப்படின்னா இப்ப இந்த 60 விழுக்காடு மட்கக்கூடிய கழிவுகள் அப்படின்னா மீதி 40 விழுக்காடு மட்காத கழிவுகள். இந்த மட்காத கழிவுகள்ல நெகிழி இருக்கும், பேப்பர் இருக்கும், மெட்டல் இருக்கும், உலோகங்கள் இருக்கும், இதுல நிறைய வந்து மறுசுழற்சி செய்யக்கூடிய பொருட்கள் இருக்கும். இப்ப மட்காத கழிவுகள் அப்படின்னு மொத்தமா வாங்கிட்டு வரும்போது அது ஒரு இடத்துல போட்டு பிரிச்சு அதுல மறுசுழற்சி செய்யக்கூடியது எது, மறுசுழற்சி செய்ய முடியாதது அப்படின்னு வகை பிரிக்கணும். வகை பிரிக்கிறதுக்கு ஒவ்வொரு வார்டுலையும் ரிசோர்ஸ் ரெக்கவரி சென்டர் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும். RRC சென்டர் அப்படிங்கிறதோ அல்லது இதுக்கு வேற ஒரு சில பெயர்களும் இருக்கு. இந்த சென்டர்ஸும் ஒரு 60-70 சென்டர்ஸ் வச்சிருந்தாங்க. அதுலயும் ஒரு 40-50 விழுக்காடு இந்த ரிசோர்ஸை பிரிச்சு எடுக்கக்கூடிய சென்டர்ஸையும் மூடுறதாக சொல்லியிருக்காங்க. அப்போ நமக்கு என்ன சந்தேகம் வருது அப்படின்னா முதல்ல உங்களுடைய கழிவுகள் ஒரு வீட்டுல நமக்கு டஸ்ட்பின் இருக்கு, எனக்கு ஒரு தோட்டம் இருக்குதுன்னா நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா மட்கக்கூடிய கழிவுகளை எடுத்து அந்த தோட்டத்துக்கு பயன்படுத்துவேன். மட்காத கழிவுகள்ல எதெல்லாம் ஒரு எடைக்கு போட்டு காசு பார்க்க முடியுமோ அதெல்லாம் மறுசுழற்சி செய்யக்கூடிய நபர்கள் காய்லாங்கடை நபர் வர்றாரு அப்படின்னா கொடுப்பேன். இதை தவிர ஏதோ ஒரு பொருள் அதுல எனக்கு அந்த பொருள் அந்த கடையில ஒரு செருப்பு இருக்கும், ஒரு பேக் இருக்கும், இதெல்லாம் அந்த கடையில இருக்கிறவர் எடுக்க மாட்டாங்க, மறுசுழற்சி பண்றவங்க எடுக்க மாட்டாங்க. இது ஒரு ரொம்ப நம்ம என்னைக்கும் டெய்லி ஒரு செருப்பை தூக்கி குப்பை தொட்டியில போட்டுட்டு இருக்க மாட்டோம், டெய்லி ஒரு பேக்கை கட்டி போட்டுட்டு இருக்க மாட்டோம். இது என்னைக்கோ மாசத்துல ஒரு நாள் வரக்கூடிய கழிவா இருக்கும். அப்போ மிக குறைந்த அளவுலதான் இந்த மறுசுழற்சி செய்ய முடியாத மட்காத கழிவுகள் அப்படிங்கிறது இருக்கும். இதை மட்டுமே கையாள்வது அப்படிங்கிறது ஒரு பிரச்சனைக்குரிய விஷயம் தான். அது வந்து ஒட்டுமொத்த கழிவுல ஒரு 5-10 விழுக்காடு தான். அதை நம்ம ஒதுக்கி வச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு என்ன சந்தேகம் வருது அப்படின்னா ஒட்டுமொத்தமாக இங்க பாதுகாப்பாக மறுசுழற்சி செய்யத்தக்க அல்லது வகை பிரித்து உரமாக மாற்றக்கூடிய கழிவுகளை கூட ஒட்டுமொத்தமாக போட்டு எரிக்கிறதுக்கு இந்த மாநகராட்சி திட்டம் போடுதோ, அதுக்காக தான்
இந்த நல்ல பாதுகாப்பான திட்டங்களை கூட இழுத்து மூடுறாங்களோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வருது. ஒருவேளை வந்து இத வந்து சின்ன சின்ன பாதுகாப்பான, அதுலயும் குறிப்பாக பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஒட்டுமொத்த குப்பைகளையும் எரித்து அழிக்கிறது அப்படிங்கிறது வந்து ஒரு 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 எரிக்கக்கூடிய எரிவுலை அப்படின்னு பார்த்தா அதிகபட்சம் ஒரு 20-25 பேர் அங்க வேலை பார்ப்பாங்க. அதுவே ஒரு டீசென்ட்ரலைஸ்டா ஒவ்வொரு வார்டுக்கும் இந்த மட்கக்கூடிய கழிவுகளை மட்க செய்தல், இதை மறுசுழற்சி செய்தல், இந்த மாதிரியான கட்டமைப்புகளை உருவாக்கும் போது ஒவ்வொரு வார்டுலையும் குறைந்தபட்சம் ஒரு 25-50 பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. அப்போ ஒரு மக்களுடைய வரிப்பணம் ஒரு இடத்துல வீணடிக்கப்படுகிறது அப்படின்னா, அல்லது ஒரு திட்டத்திற்கு செலவழிக்கப்படுகிறது அப்படின்னா, அது எவ்வளவு வேலை வாய்ப்புகளை உருவாக்குகிறது அல்லது அழிக்கிறது அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. இன்னொன்னு, இந்த குப்பை எரிவுலைகளை கொண்டு வரும்போது அந்த குப்பைகளை மறுசுழற்சி செய்து தங்கள் வாழ்வாதாரத்தை அதை பிழைப்பாக நம்பி இருக்கக்கூடிய மக்களுடைய வாழ்வாதாரத்தை அழிக்கக்கூடியதும் நடக்குது. அப்போ இங்க வேலை வாய்ப்பு உருவாக்குறது மட்டும் இல்ல, வேலை வாய்ப்புகள் இங்க புதுசா உருவாகல அப்படிங்கறத ஒண்ணு பாக்குறோம். அதே நேரத்துல இருக்கக்கூடிய ஆயிரக்கணக்கான மறுசுழற்சி சார்ந்த வேலை வாய்ப்புகள் அளிக்கப்படுகின்றன அப்படின்னும் நம்ம இங்க பார்க்க வேண்டியது இருக்கு. அப்ப இது அரசு வந்து ஒட்டுமொத்தத்திலேயே ஒரு 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 பாதுகாப்பு அப்படிங்கிறதுக்கு எதிர் திசையில அல்லது சுற்றுச்சூழல் பாதுகாப்புக்கும் உடல்நல பாதுகாப்புக்கும் சுகாதாரத்துக்கும் எதிர் திசையில நகர்வதைத்தான் நம்ம இங்க பார்க்கணும். இப்போ இந்த வேஸ்ட் டு எனர்ஜி அப்படிங்கிற எரிவுலை கான்செப்டே தப்பு அப்படின்னு சொல்றீங்களா, இல்ல அந்த கான்செப்டை இவங்க அமல்படுத்துற விதம் ரொம்ப தப்பா இருக்கு சார், வேற மாதிரி பண்ணா ஓகே சார் அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவுக்கு வரீங்களா? உங்களுடைய இறுதி முடிவு அப்படிங்கிறது என்ன? வேஸ்ட் டு எனர்ஜியாக இருந்தாலும் சரி, நீங்க எனர்ஜி தயாரிக்கல அப்படிங்கிறது ரெண்டாவது. கழிவுகளை எரித்து அழிக்கவே முடியாது. நச்சு கழிவுகளை எரிச்சு நச்சு சாம்பலாக மாற்ற முடியும். அந்த சாம்பலை நம்ம பாதுகாக்கிறதுக்கான, ஏற்கனவே இங்க அனல் மின் நிலையங்கள்ல இருந்து வர சாம்பலை நம்ம என்ன பண்றது அப்படிங்கிறது தெரியல, அங்கங்கே கொட்டி வச்சிருக்கிறாங்க. அது நிலத்தடி நீரையும் சூழலையும் பாதிச்சுட்டு இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல இந்த கழிவுகளை எரித்து அழிக்கவே முடியாது அப்படிங்கிறது தான் அடிப்படை. அப்ப கழிவுகளை எரித்தல் அப்படிங்கிறது எந்த விதத்திலையும் இந்த பிரச்சனைக்கு தீர்வாக இருக்க முடியாது. வேஸ்ட் ஹைரார்கி அப்படின்னு சொல்லுவாங்க. கழிவுகளை எப்படியெல்லாம் பாதுகாப்பாக மேலாண்மை செய்தல் அப்படின்னு பார்க்கும்போது முதல் விஷயம் வந்து ரெடியூஸ், அடுத்தது ரெஃப்யூஸ், ரீசைக்கிள், இந்த மாதிரி ஒரு பல படிநிலைகள் இருக்கு. ரெடியூஸ் அப்படின்னு பார்க்கும்போது குப்பைகளை அவற்றுடைய உற்பத்தியிலே தடுத்தல் அப்படிங்கிறது முதன்மையான ஒரு விஷயமாக பார்க்கலாம். இங்க பேரளவுல மாநகராட்சியோ அல்லது தமிழக அரசோ அல்லது ஒன்றிய அரசோ கூட கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இவ்வளவு பொருட்களை வந்து ஒற்றை பயன்பாட்டு பொருட்களை வந்து நாங்க தடை பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. இன்னைக்கு சர்வசாதாரண தமிழ்நாட்டுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கவர் வந்து தடை பண்ணிருக்கிறாங்க. மஞ்சப்பை திட்டம் கொண்டு வந்தாங்க, மஞ்சப்பையை பயன்படுத்தலாம் சொல்லி ஊக்கப்படுத்துறாங்களே இதே தமிழக அரசு, திமுக தலைமையிலான அரசு எல்லாமே பண்ணாங்க. இதெல்லாம் பேரளவுல பேப்பர்ல தான் இருக்கே தவிர இந்த பொருட்கள் தடை செய்யப்பட்டதாக சொல்லக்கூடிய பொருட்களை நம்ம இன்னைக்கு சர்வசாதாரணமாக அரசாங்கத்தினுடைய வளாகங்களிலே, அது ரயில்வே ஸ்டேஷனாக இருந்தாலும் சரி அல்லது ஒரு பஸ் ஸ்டாண்ட், இந்த மாதிரியான இடங்கள்ல கூட சர்வசாதாரணமாக நம்ம பார்க்க முடியுது. அப்போ இந்த உற்பத்தியிலே கழிவுகளை கட்டுப்படுத்துதல் அப்படிங்கிறது பேரளவிலே அல்லது எந்த விதத்திலையும் இது கட்டுப்படுத்துதல் அப்படிங்கிற ஒரு விஷயமே இல்லை. அதாவது கழிவுகளை தாராளமாக உற்பத்தி செய்துட்டே கண்மூடித்தனமான ஒரு வளர்ச்சியை கொண்டு போயிட்டே வெறும் குப்பைகளை உருவாக்கிட்டு அதுல ஏதோ மேஜிக்கா அந்த குப்பைகளை மறை செய்ய முடியும் அப்படின்னா இங்க எதுவுமே செய்ய முடியாது. அந்த மாதிரி பாதுகாப்பான வழிகள்லாம் நம்ம கிட்ட இல்லை. அப்ப அவற்றை உற்பத்தியிலே கட்டுப்படுத்துதல், மட்கக்கூடிய கழிவுகளை மட்க செய்தல், மறுசுழற்சி செய்யக்கூடிய கழிவுகளை முழுமையாக வகை பிரித்து மறுசுழற்சி செய்தல், இதற்கான உட்கட்டமைப்புகளை உருவாக்குதல். அதாவது இருக்கிற உட்கட்டமைப்புகளை இவங்க மூடிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம இந்த உட்கட்டமைப்புகளை இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை இன்னும் இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்றோம். இன்னும் டீசென்ட்ரலைஸ் பண்ணணும். ஒவ்வொரு வார்டு லெவல்லையும் அந்தந்த வார்டிலே உருவாகக்கூடிய கழிவுகளை கையாள்வதற்கான திறன்மிக்க உட்கட்டமைப்புகள் உருவாக்கப்படணும். அதுக்கு லேபர்ஸ் அலாட் பண்ணணும், ஒர்க்கர்ஸ் எம்ப்ளாய் பண்ணணும். இந்த மாதிரியான விஷயங்களை நம்ம போனோம் அப்படின்னா இங்க கழிவுகளை எரித்தல் அப்படிங்கிறது மாதிரியான ஒரு பேச்சுக்கே இடம் இருக்காது அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. இன்னொன்னு என்ன அப்படின்னா, உலகம் முழுவதும் இருக்குது அப்படின்னு சொன்னாலும் கூட இன்னைக்கு ஐரோப்பிய நாடுகள் வந்து முழுக்க புதியதாக இந்த வேஸ்ட் டு எனர்ஜி திட்டங்களையும் கை கொள்வதில்லை அப்படிங்கிற ஒரு முடிவை எடுத்திருக்கிறாங்க. அவங்க 40-50 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்களை பண்ணியிருந்தாலும் இன்னைக்கு அதை கொஞ்சம் கொஞ்சமா மூடிட்டு வர்றதையும் நம்ம பல இடங்கள்ல நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கோம். அப்போ மேற்கத்திய நாடு ஒரு வளர்ச்சி அப்படின்னு வரும்போது நம்ம மேற்கத்திய நாடுகளை எப்போதுமே உதாரணமாக எடுத்துக்கிறோம். இப்ப மேற்கத்திய நாடுகள் கைவிட்டு வரக்கூடிய ஒரு தொழில்நுட்பத்தை நம்ம வந்து மேம்பட்ட தொழில்நுட்பம், பாதுகாப்பானது அப்படிங்கிறதையோ அல்லது ஒரு மாடர்ன் சிஸ்டம் அப்படின்னு சொல்லக்கூடியதையோ சொல்லி மக்களை திசை திருப்பக்கூடியதை வந்து ஒரு ஏமாற்று வேலையாகத்தான் நான் பாக்குறேன். நிச்சயமாக இது வந்து ஒரு வளங்குண்டா வளர்ச்சி அல்லது தமிழக அரசு முன்னெடுப்பதாக சொல்லக்கூடிய இன்னைக்கு கிளைமேட் மிஷன் அப்படிங்கிற பேர்ல எல்லாம் நாங்க காலநிலை மாற்றத்திற்கு எதிரான நடவடிக்கைகள் எடுக்கிறோம், சுற்றுச்சூழலை பாதுகாக்கிறோம் அப்படிங்கிறத
பல்வேறு பிரச்சாரங்களை அரசு முன்னெடுத்துட்டு வருது. இதற்கு முற்றிலும் முரணான ஒரு விஷயமாக தான் இந்த குப்பை எரிவுலைகளை பார்க்க முடியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். குறிப்பாக நீங்க இந்த தமிழக அரசினுடைய இந்த முன்னெடுப்பு, இந்த ப்ராஜெக்ட் வந்து ஸ்டாப் பண்ணணும், கம்ப்ளீட்டா ஸ்டாப் பண்ணணும்னு சொல்றீங்க, புரிஞ்சுக்கிறேன். ஆனா இன்னொரு பக்கம் இப்ப எதிர்கட்சிகள்ல எடப்பாடி பழனிசாமி பேசியிருக்கிறாரு, திரு சீமான் பேசியிருக்கிறாரு, இவங்களாதான் பேசியிருக்கிறாங்க. எதிர்கட்சிகளுடைய அழுத்தம் எவ்வளவு தேவையானது நினைக்கிறீங்க? இயக்கங்கள் இன்னும் வெளியில ரொம்ப ஸ்ட்ராங்கா கொண்டு போகணுமா? அரசு உடனடியா செய்ய வேண்டிய வேலையை நீங்க என்ன கருதுறீங்க? நிச்சயமாக. அதாவது ஏறக்குறைய ஒரு 3 ஆண்டுகளுக்கு மேலாக பூவுலகின் நண்பர்கள் உள்ளிட்ட பல்வேறு அமைப்புகள் வந்து இந்த பிரச்சனையை வந்து மக்கள் கவனத்துக்கு கொண்டு வர்றதுக்கும் அரசினுடைய கவனத்துக்கு கொண்டு வருவதற்கும் ஏராளமான முயற்சிகள் தொடர்ந்து முன்னெடுத்துட்டு வந்திருக்கிறோம். கமிஷனரை பார்த்திருக்கிறோம், பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களை சந்திச்சு அழுத்தம் கொடுத்திருக்கிறோம். இன்னைக்கு இது ஒரு ஒட்டுமொத்த வட சென்னை மக்களுடைய அல்லது சென்னை மக்களுடைய பேசு பொருளாகவும் ஒரு பிரச்சாரமாகவும் ஒரு எதிர்ப்பாகவும் மாறக்கூடிய ஒரு சூழல்ல எதிர்கட்சிகள் இதற்கு பின்னாடி வர்றது அப்படிங்கிறதோ அல்லது இதை முன்னெடுக்க முயற்சி செய்வது அப்படிங்கிறதோ வந்து நிச்சயமாக வரவேற்கத்தக்க ஒரு விஷயம்தான். ஆனா இதுல வந்து இந்த கட்சிகளுடைய அழுத்தம் இன்னும் கூடுதலாக இருக்கணும் அப்படிங்கிறதும், இந்த ஒட்டுமொத்த ஒரு எதிர்ப்பு தான் இந்த 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 மோசமான அபாயகரமான திட்டத்தை தூக்கி எறிவதற்கான ஒரு வில் பவரை அரசாங்கத்துக்கு கொடுப்பதற்கான ஒரு நெருக்கடியை கொடுப்பதற்கான ஒரு விஷயமாக இருக்கும், தூண்டுதலாக இருக்கும் அப்படின்னு நான் பாக்குறேன். இந்த குடும்ப விவகாரம் பற்றி மிகவும் தெளிவாகவும் ஆழமாகவும் இது ஏன் தேவையில்லை, இதனால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் என்னென்ன, எப்படிப்பட்ட தாக்கங்கள் உருவாகும் அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாக எளிமையாக உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. எங்களுக்காக எங்களுடைய அழைப்பினை ஏற்றி உங்களுடைய வருகையையும் கருத்துக்களையும் அளித்தமைக்கு மிக்க நன்றி. நன்றி நண்பர்களே, மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.